ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சில சம்ஸ் பார்க்கலாம். அது +2 அப்ளைடு மேக்ஸ்க்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ e⁻2x/1 + e⁻x அப்படின்னா டினாமினேட்டர் இருக்கிற வழியை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 1 + ex = t. அப்போ e⁻x dx = dtன்னு ஆயிரும். அப்போ dx = dt/e⁻xன்னு வந்துடும். ஓகேங்களா. அதில் வந்து dx எழுதிக்கலாம். dx = dt/e⁻x. இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா ஏதாவது ஒரு வேல்யூவை டீன்னு வச்சுட்டு நம்ம டீயாக கன்வெர்ட் பண்ணிட்டு தென் யூ வில் ரைட் தி ஆன்சர். அதான் உனக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேங்களா. இப்போ dx = dt/ex. இப்போ எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே dxன்னு இருக்கிற இடத்துல dt/exன்னு போட்டுக்கலாம். e⁻x. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். எங்கே dx இருக்குது, அங்கே e⁻2x e⁻2x எப்படி எழுதலாம், e⁻x × e⁻x. ஏன்னா a⁻m × a⁻n பவரை மட்டும் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் e⁻x e⁻2xன்னு ஆயிரும். இன்ஸ்டெட் ஆஃப் dx you'll write dt/ex. 1 + e⁻x ஆல்ரெடி டீன்னு எடுத்திருக்கோம். அந்த e⁻x கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, e⁻x dt/t. ஓகே, அது மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் எழுதிக்கலாம். e⁻x/t dt. சரிங்களா. ஸோ integral of e⁻x/t dt. ஸோ e⁻x/t dt. ஸோ இதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் integral of e⁻x. அங்கே பாருங்கள் 1 + e⁻x = t. அப்போ e⁻xக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், t-1. அந்த +1 அங்கே போயிடுச்சுன்னா -1. இப்போ அந்த e⁻xக்கு பதிலாக வில் ரைட் t-1 அப்படின்னு எழுதிக்கலாம். பிகாஸ் 1 + e⁻x = t. இப்போ e⁻x = t-1. இப்போ அந்த e⁻xக்கு பதிலாக வில் ரைட் t-1/t dt. இப்போ ஒவ்வொன்றா செப்பரேட்டாக பார்ஷியல் டெரிவேட்டிவ் அந்த இதில் பண்ணுற மாதிரி பிரிக்கலாம். ஓகே. ஸோ t/t -1/t dt. டீயும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/t dt. 1/t dtங்கிறது தட் இஸ் log t. ஸோ டீயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் dt வரும். dtக்கு பதில் என்ன எழுதுவோம், t. ஸோ t - log t. ஓகேங்களா. t dtங்கிறது t - log t. அங்கே இன்டெக்ரல் சிம்பிள் வேணால் நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் t வில் ரைட் 1 + e⁻x log t. அந்த டீக்கு பதிலாகவும் log 1 + e⁻x + c. ஸோ தான் ஆன்சர். ஓகேங்களா. டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் -1/xன்னு இருக்குது. அந்த பவரை எடுத்துருக்கிறேன். ஓகே. ஸோ -1/x = t. -1/xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 1/xனா -1/x², -1/xனா +1/x² dx = dt. இப்போ x² dx = dt. அப்போ x² dx = dt. x² dx இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் dt போட்டுக்கலாம். இப்போ e⁻− அந்த -1/xக்கு பதிலாக t +1. இங்கே பாருங்கள் அந்த x² dx இருக்கா, அந்த x² dx. ஸோ அந்த x² dxக்கு பதிலாக வாட் யூ ரைட் dt. ஸோ டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா e⁻−t +1 அந்த x² dxக்கு பதிலாக dtன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ e⁻−t +1 dt. ஸோ -1/x நம்ம என்ன எடுத்துருக்கோம், tன்னு எடுத்துருக்கோம். அப்போ e⁻+t. ஓகே. ஸோ e⁻t +1 dt. ஸோ integral of e⁻t dt என்னது, வெறும் e⁻t தான். ஓகே. அதே மாதிரி integral of 1 dtங்கிறது t. ஸோ e⁻t + t + c. அதுக்கப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் t சப்ஸ்டியூட் தி வேல்யூ. ஸோ e⁻−1/x. அதே மாதிரி இங்கே tக்கு பதிலாக -1/x + c. ஸோ ஆன்சர் இஸ் e⁻−1/x -1/x + c. ஸோ இன்னொரு சம்மும் பார்க்கலாம் ரூட்டில். சப்போஸ் x√x + 2 dx. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. எதை டீன்னு எடுக்கலாம், x + 2வை டீன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, 2 வந்து ஒன்றும் வராது. ஸோ 1 dx = dtன்னு வந்துடும். ஓகேங்களா. தட் இஸ் 1 dx = dt. அப்போ என்ன ஆயிரும், dx = dt. அப்போ அந்த dxன்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவீங்க, dtன்னு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ எக்ஸுக்கு பதிலாக அங்கே பாருங்கள் x + 2 = t. இப்போ x = t + 2 கம் திஸ் சைடு மீன்ஸ் -2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக t - 2 அந்த √x + 2க்கு √t dt. ஓகே. ஸோ integral of. ஸோ t√t அது பார்த்துக்கோங்க. t⁻1 அங்கே √tனா t⁻1/2ன்னு அர்த்தம். இப்போ t⁻1 t⁻1/2 a⁻m × a⁻n தட் இஸ் a⁻m + n. அப்போ t⁻1/2 + 1ன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ t⁻1 அண்டு t⁻1/2 கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள ஃபுல்லாக, ஈஸியாக இருக்கும். ஸோ integral of t⁻1/2 + 1 மைனஸ் அதே மாதிரி 2⁻1 அங்கே இங்கே √t t⁻1/2. ஸோ டைரெக்டாக 2t⁻1/2 dt. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்டெக்ரல் யூஸ் பண்ணல, இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ t⁻1/2 + 1 என்ன வந்துடும், t⁻2 1s are 2, 2 + 1 3/2.
அதை இன்டர்வல் பண்ணோம்னா t 3/2 + 1/3/2 வரும். இப்போ 3/2 + 1 என்னது 5/2. ஸோ t பவர் 5/2 / 5/2. அதே மாதிரி தான் -2 இங்கே இன்டர்வல் யூஸ் பண்ணுறேன். t பவர் 1/2 + 1 என்னது 3/2. அப்போ t பவர் 3/2 / 3/2. ஏன்னா இன்டெக்ரல் ஆஃப் x பவர் n dx வந்து x பவர் n+1/n+1 அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2t பவர் 3/2/3/2. இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கிற 5/2 மேலே வந்துச்சுன்னா தட் இஸ் 2/5 t பவர் 5/2 ஆயிரும். மைனஸ் இங்கேயும் டினாமினேட்டர் இருக்கிற 3/2 மேலே வந்துருச்சுன்னா தட் இஸ் 2/3 2t பவர் 3/2. ஸோ 2/3 t into 3/2. ஸோ அந்த 2 சார் என்ன ஆயிரும் 4 ஆயிரும். 2/5 t 5/2 2 சார் 4/3 t பவர் 3/2. ஸோ அந்த டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் t x + 2 5/2 - 4/3 × x + 2 3/2 + c. ஸோ இதோட தான் ஆன்சர். ஓகே, ஸோ ரூட்டில் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க இன்டகிரேஷனில். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். தட் இஸ் x/x² + 1 ஹோல் ஸ்கொயரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹோல் ஸ்கொயர் dx. ஸோ இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நீங்கள் x² + 1 = t எடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆயிரும் 2x dx = dt. ஸோ இதில் வந்து நம்ம x dx எடுத்துக்கலாம். நாங்கள் x dx இருக்குது, dxன்னு எடுக்காமல் டேக் x dx. ஸோ x dxன்னு எடுத்துக்கிறேன் நான். ஸோ x dxன்னு எடுத்தோம்னா dt/2ன்னு வந்துடும். அப்போ அந்த மேலே நியூமரேட்டரில் இருக்கிற x dxக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் dt/2. x² + 1 ஆல்ரெடி நீங்கள் வந்து tன்னு எடுத்துருக்கிறீங்க, அங்கே ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க 2t² எழுதிக்கலாம். dt/2t². ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dt/2t². அதில் 1/2 கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் ஆஃப் தட் இஸ் t பவர் -2 dt. 1/t² t பவர் -2 எழுதிக்கலாம். ஸோ 1/2 இன்டெக்ரல் விட்டுருங்க. இன்டெக்ரல் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அப்போ t பவர் -2 + 1 வந்து என்னது -1 / -1. அவ்வளோதான், இன்டெக்ரல் பண்ணியாச்சு. ஓகே, xn +1/n+1. இப்போ 1/2 t பவர் -1/-1. ஸோ மாதிரி t பவர் மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அந்த 1 × -1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட் இஸ் -1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 1 × -1 -1 / 2t -1 இஸ் 2t. ஓகே, பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸில் போட்டுக்கோங்க. இது ஒரு ரூல். ஸோ -1/2t. ஸோ -1/2 இன்ட்டு அந்த டீக்கு பதிலாக வாட் யூ ரைட் ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். என்ன வேல்யூ x² + 1. ஸோ -1/2 இன்ட்டு x² + 1 + c. அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். dx / x - √x. ஸோ இந்த மாதிரி இருக்குது. காமனாக ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. dx/√x வேல்யூ எடுத்துக்கலாம். √x × √x தானே x. அப்போ உள்ள என்ன வரும் √x - 1. அவ்வளோதான். இப்போ √x - 1 t-ஆக வச்சுக்கலாம். ஓகே, √x - 1. ஸோ √x - 1 = t னா √x டிஃபரன்ஷியேஷன் தட் இஸ் 1/2 √x dx = dt. அப்போ dxங்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம் 1/2 √x அப்படின்னு எழுதிக்கலாம். பட் இங்கே 2 √x இன்ட்டு பண்ணிக்கோங்க. dx = 2 √x × dt. ஸோ டினாமினேட்டர் 2 √x அங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். ஓகே, ஸோ 2 √x dt. அதுக்கு பதிலாக dt dxக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 2 √x dt / இங்கே √x இன்ட்டு √x - 1க்கு வெளியில் t. ஓகே, ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. √x கேன்சல் பண்ணிக்கோங்க. 2வை காமனாக எழுதிக்கோங்க கான்ஸ்டன்ட் டைம். ஸோ இப்போ இன்டர்வல் பண்ணிங்கன்னா dt/t தட் இஸ் log mod of t + c. ஸோ 2 log அது mod of tக்கு பதிலாக எழுதிக்கலாம்